சுவாமியே சரணம் ஐயப்பா. எனக்கு ஐயாவை வந்து ஒரு ஆண்டு காலமாக எனக்கு தெரியும். ஐயாவை நான் வந்து புளியாந்தோப்புல பார்த்தேன். என் வீடும் புளியாந்தோப்பு தான். ஸோ என் பேர் வந்து நவீன் செல்வம். ஸோ நான் வந்து கோவில்ல பார்த்தேன், ஐயப்பன் கோவில்ல. நான் அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட நான் பங்கெடுத்து அவரை பேசியிருந்தேன். நடுவில் வந்து நான் அப்படியே அவரை விடை பெற்றுட்டேன். அவரை நான் கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாதங்களாக நான் அவரை பார்க்கவே இல்லை. திடீர்னு நான் ஓட்டேரி சைடு வரும்போது அவரை பார்த்தேன். பார்த்துட்டு அவரை ஆளே மாறிட்டாரு. சுத்தமா அவரு கோவில்ல இருந்த மாரி இப்ப இல்ல. சுத்தமா மாறிட்டாரு. இப்ப போய் திடீர்னு பார்த்ததால நான் அவர போய் கேட்டேன். "என்ன திடீர்னு மாறிட்டீங்களா? என்ன இப்ப பண்றீங்கன்னு?" கேட்டதுக்கு, அவர் வந்து சமூக சேவகரா இருக்கிறாரு. ஸோ அத பத்தி என்கிட்ட சொன்னாரு. அப்புறமா நான் அவர விலாவாரியா நான் கேட்டதுல, அவரு சிறந்த சமூக சேவகரா அவார்டும் வாங்கியிருக்கிறார். ஸோ நான் அதுல ஈடுபட்டு, நானும் பங்கேற்று நானும் அதுக்காக முன்ன வந்து நான் பண்றேன் சமூக சேவைக்காக. டெய்லி தினந்தோறும் கஞ்சும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் ஏதாச்சும் ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி உணவை கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஜாதி மதம்லாம் பார்க்காத நீங்கள் எல்லாரும் முன் வந்து இதுக்காக நீங்கள் பங்கெடுத்து கொள்ளணும். உலகத்திலே சிறந்த தானம் அன்னதானம். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாரும் முன் வந்து இதை பங்கெடுத்து கொள்ளணும்னு என்னோட ஆசை. அது தெய்வத்தோட ஆசையாக இருக்கணும். உங்களுக்கும் அது நல்லது கொடுக்கும். மேற்கொண்டு எதனாச்சும் உங்களுக்கு தகவல் தெரியும்னா மேற்கொண்ட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட அவங்க அனுப்புவாங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி, என்னோடய பேர் நாகராஜன். என் வீடு புளியாந்தோப்பு. என்னோடய தம்பி ஒருத்தர் சுரேஷ்ன்றவர் இதுமாரி ஐயப்பா சேவா சங்கத்தில் அன்னதானம் போடுறாங்கன்னு சொல்லியிருந்தார். அவர் கூட வந்து நானும் பார்த்தேன். அங்கே ஹரிகர சாமின்றவரை பார்த்தேன். ஹரிகர சாமி வந்து இதுமாதிரி சேவா சங்கத்தில் அன்னதானம் தினந்தோறும் போட்டுட்ருக்காங்க. நான் வந்து பார்த்ததில் எனக்கு மன திருப்தியாக இருந்தது. பார்த்தது சரி, எனக்கும் வந்து அந்த அன்னதானத்தில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு மனசில் ஒரு எண்ணம் வந்தது. அதனால் நானும் வந்து சாமிக்கிட்ட அந்த சேவா சங்கத்தில் நானும் ஒரு ஆளுன்றதை அன்னதானத்தில் பங்கேற்று என் மன நிறைவாக இருக்குது. அது தினந்தோறும் பார்த்தேன். அன்னதானம் பண்ணுறது எல்லாமே பார்த்தேன். அந்த வீடியோலாம் பார்த்தேன். மனசு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த அன்னதானத்தை நான் தினந்தோறும் போய் பார்த்தேன் சாமி. எல்லாருமே நல்லா அற்புதமாக இருக்குது. எனக்கும் அதில் ஒரு பாக்கியம் கிடச்சதுக்கு மன நிறைவாக இருக்குது. அதேமாரி நீங்களும் வந்து அந்த அன்னதானத்தில் பங்கெடுத்துங்க. எனக்கு அது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும். நீங்களும் வந்து அந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்சது ரூபாவோ உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை அந்த இறைவனுக்கோசம் அர்ப்பணிச்சிங்கன்னா, இப்போ செய்கிற அன்னதானம் வந்து கொஞ்சம் இடத்துல இருக்குது. இப்போ எல்லா இடத்துக்கும் எல்லா மக்களுக்கும் போய் அந்த அன்னதானம் சேரும். எல்லாமே சேரணும். எல்லாருக்கும் இறைவனோட அருள் கிடைக்கணும். அதனால் இதில் மேலே இருக்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச அன்னதானத்துக்கு உங்களால் மனசில் என்ன துதிக்குதோ அதை ரூபாவோ எவ்வளவோ உங்களால் முடிஞ்சது நீங்களும் அந்த இறைவனுக்கோசம் அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு பலனடைங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா.